ஹாய் வியர்ஸ், நாம் இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமர் கொஸ்டின் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் டேக்கை டிஎன்பிசி அப்புறம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் கூட நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் கிராமர்லேயே ரொம்ப ஈஸியானது எதுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் டேக் தான். ஸோ இந்த கொஸ்டின் டேக்கை நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் டேக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இணையான ஒரு கேள்வியை நம்ம உருவாக்கணும். ஸோ கொஸ்டின் டேக் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ இஸ் எ டிரைவர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இந்த 20 ஆக்சிலரி வெர்பு இருக்கான்னு பார்க்கணும். அதாவது இந்த ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் அப்படிங்கிற பி வெர்ப்ஸ், டூ, டிட், டஸ் அப்படிங்கிற டூ வெர்ப்ஸ், ஹேவ், ஹேஸ், கேட் அப்படிங்கிற ஹேவ் வெர்ப்ஸ், வில், வுட், கேன், குட், ஷேல், ஷுட், மே, மைட், மஸ்ட் அப்படிங்கக்கூடிய மாடல் வெர்ப்ஸ். இந்த 20 வார்த்தைகள் ஏதாவது சென்டென்ஸில் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த சென்டென்ஸில் இஸ் அப்படிங்கிறது வருது. அப்போது இஸ் இங்கே எடுத்து எழுதிக்கிடணும். அதுக்கப்புறம் இதில் காமன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவில் இருந்தால் இந்த கொஸ்டின் டேக் பாசிட்டிவில் வரணும். இங்கே பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் டேக் நெகட்டிவில் வரணும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. இங்கே நாட் இருந்ததுன்னா அது நெகட்டிவ், நாட் இல்லைன்னா பாசிட்டிவ். இப்போ இங்கே நாட் இல்லை, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இங்கே நெகட்டிவில் வரணும். நாட் இல்லை, அப்போ நம்ம இங்கே நாட்டு போடணும். நாட் போடும்போது இஸ்ஸு நாட்டு அப்படின்னு நம்ம போடக்கூடாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அதாவது இந்த வெர்பு கூடலாம் நாட்டு சேர்ந்தது அப்படின்னா அது ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும். அது என்னன்னு பாருங்கள். இஸ் ப்ளஸ் நாட் இஸ்இன்ட், வாஸ் ப்ளஸ் நாட் வாஸ்இன்ட், ஆர் ப்ளஸ் நாட் ஆர்இன்ட், வேர்இன்ட், டோன்ட்டு, டிடின்ட்டு, டஸ்இன்ட்டு, ஹேவ்இன்ட்டு, ஹேஸ்இன்ட்டு, ஹேடின்ட்டு, உடின்ட்டு, கான்ட்டு, குடின்ட், ஷுடின்ட், மெயின்ட், மைட்டின்ட். ஸோ இப்படி ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஷார்ட் ஃபார்மை நம்ம பயன்படுத்திக்கிடணும். அப்போ இஸ் கூட நாட்டு சேர்த்தோம் அப்படின்னா இதை நம்ம இஸ்இன்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடணும். அப்போது அடுத்து பாருங்கள், இங்கே என்ன நவுன் ஃபார்ம் இருக்கோ அந்த நவுனை நம்ம இங்கே எழுதணும், இஸ்இன்ட் ஹி. ஸோ இதுக்கு ஆன்சர் இதுதான். ஹி இஸ் எ டிரைவர் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் டேக் என்ன அப்படின்னா இஸ்இன்ட் ஹி. இஸ்இன்ட் ஹி எப்படி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பி வெர்பை எடுத்து அப்படியே அங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இங்கே நாட்டு இல்லை அப்படின்னா இங்கே நாட்டு போடுறோம். ஸோ நாட் போடும்போது அந்த பி வெர்போட சேர்த்து எழுதும்போது ஒரு ஷார்ட் ஃபார்மில் வருது, அதாவது இஸ்இன்ட் அப்படின்னு வருது. இந்த அடுத்து இந்த ஹி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து இங்கே அப்படி போடுறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையான கொஸ்டின் டேக் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒருவேளை இங்கே சிவா, ராம் அப்படின்னு இருந்துன்னா இங்கே ஹீ நம்மளே போட்டுக்கிடணும். அந்த சிவா அப்படி, ராம் அப்படி அந்த நேம் அப்படி அங்கே பயன்படுத்தக்கூடாது. அதுக்குள்ள ப்ரொனவுன் நம்ம பயன்படுத்திக்கிடணும். ஒருவேளை கேர்ள் நேம் இருந்தது அப்படின்னா இல்லை ஷீ அப்படின்னு போடணும். ஒருவேளை ஃப்ளூரல்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே தே யூஸ் பண்ணணும். ஒருவேளை திங்ஸ் அல்லது அனிமல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கே இட் அப்படிங்கிறத போடணும். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வெர்ப்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இந்த ஆக்சிலரி வெர்ப் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆர் இருக்குது. அப்போ ஆர் எடுத்து அப்படி போடுறோம். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நாட் போடுறோம். அப்போ ஆர் ப்ளஸ் நாட்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா ஆரின்ட் அப்படின்னு வருது. ஸோ ஆரின்ட் அப்படிங்கிறத போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து அப்படி நம்ம அங்கே போடுறோம். அப்போ ஆரின்ஸ் தே அப்படிங்கிறதான் இதுக்கான கொஸ்டின் டேக். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஆக்சிலரி வெர்ப் ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு பாருங்கள். கேன் வந்திருக்கு, அதாவது கேனாட்னு வந்திருக்கு. அப்போ கேன் இங்கே நாட் இருக்கிறதுனால நம்ம கேன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நாட் அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் நேராக சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து பயன்படுத்தினா போதும். கேன் சி அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஆக்சிலரி வெர்ப் இருக்குது அப்படின்னா ஆம் இருக்குது. ஸோ ஆம் அப்படி இங்கே எடுத்து எழுதுகிறோம். அடுத்து இங்கே நாட் இல்லை. அப்போ அங்கே நாட் நம்ம போடணும். ஆம் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆமின்ட் கிடையாது, ஆரின்ட்.
இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. ஆம் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு. ஸோ ஆம் இன்ட்டுக்கு பதிலாக எப்போவுமே ஆர் இன்ட்டு தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாட்டுன்னு போட வேண்டியிருக்கு. அப்போது ஆர் இன்ட், அடுத்து சப்ஜெக்ட் எடுத்து போடுறோம். அப்போ ஐ. அப்போது ஆம் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு. ஸோ இது வித்தியாசப்படுது. அதே மாதிரி வில் ப்ளஸ் நாட் வந்து வாண்ட், வில்லின்ட்டு கிடையாது, வாண்ட். இதை வச்சுக்கோங்க. அடுத்து ஷேல் ப்ளஸ் நாட் ஈக்குவல் டு ஷாண்ட். ஸோ இதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. வேறு மற்ற வார்த்தைகள் கூட நம்ம வந்து அப்படி நாட் சேர்த்து ஷார்ட் ஃபார்மில் வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆம் ப்ளஸ் நாட்டு, அப்புறம் வில் ப்ளஸ் நாட்டு, ஷேல் ப்ளஸ் நாட்டு, இந்த மூணுக்கு வந்து ஸ்பெல்லிங் மாறுபடுறதுனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதுதான் நிறையா வாட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நாட் வராது, ஆனால் அதே நேரத்தில் கொஸ்டின் டேக்கில் நம்ம நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சில சென்டென்ஸ் உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த நாட்டுக்கு பதிலாக நெய்தர், நெவர், செல்டம், ரேர்லி, நன் இது போன்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். மேக்ஸிமம் இந்த ஐந்து வார்த்தைகள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் வரலைன்னா ஒரு சில நேரங்களில் நெய்தர், நெவர், செல்டம், ரேர்லி, நன் இந்த வார்த்தைகள் வந்திருக்கான்னு பாருங்கள். அந்த சென்டென்ஸில் வந்திருந்தது அப்படின்னா கொஸ்டின் டேக்கில் நம்ம வந்து நாட் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹீ இஸ் நெவர் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வெர்ப் எடுத்து எழுதுகிறோம், இஸ்ஸு. அப்புறம் இங்கே நாட் இருக்கான்னு பார்க்குறோம். நாட் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் யார் இருக்கா அப்படின்னா நெவர் இருக்குது. நாட்டுக்கு உண்டான ஒர்க்கை யார் பார்த்துட்ருக்காங்கன்னா நெவர் பார்த்துட்ருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஆகிடுது நெவர் இருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து நாட் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அப்படி போட்ட வேண்டியதான். இஸ்கி, இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்கள், பி வெர்ப்ஸ் எதுவுமே இல்லை. இந்த 3 சென்டென்ஸ்லையும் பாருங்கள், 3லையுமே அந்த ஆக்சிலரி வெர்ப் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் வெர்பை பார்க்கணும். மெயின் வெர்பை 2ஆக உடச்சி பார்க்கணும். இப்போ ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, டஸ் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கணும். ஏன்னா இங்கே எஸ் இருக்குது. ஸ்டார்ட் ப்ளஸ் டஸ்ஸு தான் ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து டஸ்ஸை நம்ம வந்து கொஸ்டின் டேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டஸ், இங்கே நாட் இல்லை, அப்போது இங்கே வந்து நாட், அப்போது டஸ்இன்ட்டுன்னு மாறும். ஷி, டஸ்இன் சி தான் ஆன்சர். அடுத்து இங்கே வந்து வெர்பு மட்டும் இருக்குது. அப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா, இது எப்படி பிரியும் அப்படின்னா, டூ ப்ளஸ் ஓப்பன் அப்படின்னு பிரியும். அதாவது வெர்பு 1 ப்ரெசனன்ஸில் இருந்தது அப்படின்னா டூவில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வெர்பு மட்டும் வருது. வெர்போட எஸ் வந்ததுன்னா டஸ்ஸு, வெர்பு மட்டும் வந்துன்னா டூ ப்ளஸ் அந்த வெர்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ டூ ப்ளஸ் ஓப்பன் இருக்குது. அப்போ இதில் டூ போடணும். இங்கே நாட் இல்லை, அப்போ வந்து நாட் போடும்போது டோன்ட் அப்படின்னு மாறும். இந்த சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்தும் போது டோன்ட் ஐ. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இந்த கில்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே மெயின் வெர்பு வந்து கில்டு. ஸோ இதை நம்ம எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா, டிட் ப்ளஸ் கில் அப்படின்னு பிரித்து பார்க்கணும். அதாவது இடி வந்திருந்தது அப்படின்னா டிட் இருக்குன்னு அர்த்தம். எஸ் வந்துருந்துன்னா டஸ்ஸு, எதுவுமே இல்லை அப்படின்னா டூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போது இதில் டிட்டு, அடுத்து இங்கே நாட் இல்லை, இப்போ நாட் போடணும். டிடின்ட், தே, இதான் ஆன்சர். சில நேரங்களில் இந்த மாதிரி இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் கேட்பாங்க. இம்பேரட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து வெர்ப்ஸ்லேயோ அல்லது டோன்ட்லேயோ அல்லது ப்ளீஸ்லேயோ அல்லது லெட்டை வச்சோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது தமிழில் கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் கொஸ்டின் டேக்கில் வந்துருந்ததுன்னா அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது லெட்டர்ஸ் வந்தாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது ஷால் வி. ஸோ இதை தவிர வேறு எந்த ஆன்சருமே கிடையாது. லெட்டர்ஸ் வந்துச்சுது அப்படின்னா ஷால் வி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை லெட் மீ வரலாம். மீ வந்ததுன்னா இதில் வந்து ஐ போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டு வந்தாலே ஷெல்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்விட்டு தான் ஒருத்தன் வந்து லெட்டு வாங்கினா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ளீஸ் வந்தாலோ அல்லது வந்து டோன்ட் வந்தாலோ ஆன்சர் என்ன அப்படின்னா வில் யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ப்ளீஸ் கில் யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் கில் யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் வந்தாலும் டோன்ட் வந்தாலும் வில் யூ தான் ஆன்சர் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து வந்து கால் த போலீஸ், ரொம்ப அர்ஜெண்ட்டான ஒரு கமெண்ட்டாக இருக்கும். கால் த போலீஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு அவசரத்தை வந்து இந்த சென்டென்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வாண்ட் யூ, இதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து கீப் சைலன்ஸ், அது ஏதோ ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. கீப் சைலன்ஸ், அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏதோ கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காண்ட் யூ. ஸோ இதை வந்து குழப்பிக்கிடாதீங்க. லெட் வந்தாலே ஷெல்விங்கிறது ஞாபகம் இருக்கும். ப்ளீஸ் அல்லது டோன்ட் வந்துன்னா வில் யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ அர்ஜென்ட்டு கமெண்ட் அப்படின்னா வாண்ட் யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா காண்ட் யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே வியர்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.